என் செல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் போல தெரியுது. கட்டி பெத்தாரு என்ன பெருசா யோசிக்கிறீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை பல தடவை நாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். அதற்காக அது உத்தமர்களாக இருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இந்த இரண்டு இயக்கங்களுக்கு தான் போட்டி இல்லங்கிற நான் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கரெக்ட், நீங்க சொல்றது ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ரெண்டாவது இடத்துல இருப்பீங்களா? அது மகிழ்ச்சி தானே. அது ரெண்டாவது இடத்துல இருப்பீங்களா? அது மகிழ்ச்சி தானே. அது நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. வலுவான கூட்டணியை திமுக அமைத்தாலும் தோற்பது உறுதி. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. கூட்டணியை நம்பிலாம் இல்லைங்க, மக்கள் பிரச்சனை அப்படின்னு சகோதரர் அக்னி சொன்னார். மக்கள் பிரச்சனை தானே, அப்புறம் விட்டுருங்க, கூட்டணிக்கு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? வலுவான தமிழகத்தை உருவாக்க முடியவில்லை வலுவான கூட்டணியினால், திமுகவினால். ஆகையினால என்னதான் கூட்டணி வேண்டாம், இருக்கிறது போதுன்ற மனப்பான்மையில அதிமுக இருக்கா? அப்போ திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி மற்ற கட்சிகள், பாஜக தவிர மற்ற கட்சிகள் இன்னும் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படின்னா, இல்ல மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதனால நாங்க ஜெயிச்சிருவோம் தான் நீங்க சொல்றீங்க. கட்சிகள் ஏன் வரல? போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. கட்சிகள் ஏன் வரல? போங்கடா, போங்கடா, அடிச்சிருடா, போங்கடா. அவநம்பிக்கை இருக்கு திமுக மேல, இவங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டார்கள்னு தோன்றி இருந்தால் அந்த கட்சிகள் இயல்பாகவே அதிமுகவுக்கு நோக்கி நகர்வாங்களா? அப்படி ஒரு சின்ன சமிங்கை கூட தெரியலையே அந்த கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து. அப்புறம் எப்படி உடையும்னு சொல்றாரு? சோலி முடிச்சு மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. சின்ன சமிங்கே தெரியவில்லைன்னா இப்பயே பால் விலை வந்து 45 ரூபானா அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பால் 90 ரூபா ஆகும். பரவாயில்லையா? சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குது. உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள், அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள். முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார். நான் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏற்றல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நாட்டினுடைய சாவக்கடியா ஜெயலலிதா மேடம் சவால் விடுறாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் வந்து நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, எப்ப வந்து இங்க பால் கட்டணத்தை வந்து திமுக அரசு உயர்த்தின்னு சொல்றாரு? வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார், இந்த டோல்கேட் கட்டணத்தை கண்டாமனா ஏத்தி விட்டீங்க, அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஆச்சு ரோடு போடுறதுக்கு? அதை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் வசூல் பண்ணுவீங்க? இந்த டோல் கட்டண உயர்வால் விலைவாசி கடுமையாக உயரும். அன்புமணி ராமதாஸ் வாதம். எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? ஒரு பேச்சுக்கிட்டோம்னா நீங்க வேற பேச்சுக்கா. தமிழக மக்கள் கணக்கு பார்க்க மாட்டாங்களா? அரசு ஊழியர்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஆகவே இவ்வளவு விஷயத்தையும் மக்கள் பார்க்காம, அப்பா நல்ல ஆட்சி நடக்குதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? பால் விலை உயர்ந்தாச்சு, நீங்க சொல்ற சொத்து வரி உயர்ந்தாச்சு, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு, டிஎம்கே வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராது, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா வரணும்ல, உங்களை நோக்கி வந்திருக்கணுமே. இவ்வளவு பிரச்சனைகளை சொல்லும் போது வந்திருக்கணும்ல திமுக கூட்டணி கட்சிங்க.
கரெக்டா கண்டுபிடிச்சாயா? நான் வலிமையாகவே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனையை உருவாக்கி வருது. உளவுத்துறை வைத்து வேற ஏதோ வச்சு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, அது இருக்கட்டும். விஷயத்தை சொல்லியா? அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை நான் கூப்பிட்டு அழைச்சு வச்சு பாக்குறது. காலையில பாத்தீங்க, பரவாயில்ல, சாயந்தரம் பாக்குறீங்க. அது என்னன்னா உங்களோட இருந்தவங்க சார், எங்களோட இருந்தவங்க. ராமதாசும் திரு ஓபிஎஸும் கடந்த காலங்களில் உங்களோட இருந்தவங்க. தெரிஞ்சது கிருஷ்ணகிரி சார், நீங்க தப்பா புரிக்கிறீங்க சார். என்டிஏல அவங்க என்டிஏல இருந்தவங்க. ரெண்டு ஒண்ணு. என்டிஏ அதிமுக தலைமையில் தான். அது திரும்ப திரும்ப சொல்லணும். சரி, ஆகையினால அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? கூட்டி கணிச்சு கணக்கு என்ன போட்டாலும் அது டாபிக். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். நான் கேட்டது, நாம பேசுறது இந்த அதிருப்தினால ஏன் கூட்டணி கட்சிகளே திமுக மேல அதிருப்தி அடைஞ்சு வெளியில வரல, அதுவும் ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரலங்கிறதான பிரதான கேள்வி. ஏடிஎம்கே நோக்கி ஏன் வரல அப்படின்னு சொன்னா இதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். சரிங்க. இல்ல பிரேமலதா அவங்களா தானே பேசுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்களா, பேச வைக்கிறார்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் டிடிவி பிரேமலதாவை எல்லாரையும் திமுக இயக்குதுன்னா இப்ப திமுக வலுவான கட்சி. என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எது திமுக வலுவான கட்சி? திமுக வலுவான கட்சி இல்ல. திமுக கூட்டணி கட்சிகளை நம்பி தன்னை வலுவான கட்சிகளாக காட்டிக் கொள்கிறது. நிர்வாகத்தில் இல்லை. ஓகே திரு செந்தில். நிர்வாகத்தில் இல்லை. ஓகே திரு செந்தில். வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேட்கிறாங்களா? வலுவான கூட்டணி தானே, நீங்க 40 எம்பிக்கள் வச்சிருக்கீங்களே, ஏன் நீட் விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். என்ன கேட்கிறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். இதை பொறுத்து அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னும் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கல? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். ஏன் புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இப்ப அமல்படுத்த முடியல? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அதெல்லாம் அரசு தானே தீக்கணும். யார் சார்? அரசு. திமுக அரசு. 75 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏ வச்சிருக்காருல சார், அவர் என்ன பண்ணணும்? அரசு தான் பண்ணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது. அதை கண்டிச்சு நீங்க கூட்டணியிலிருந்து வெளியில வர மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து, எங்க நாடாளுமன்றத்தில், இங்க இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்து ஏன் நீங்க நீட் விலக்கு பெற்றுதலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. 7000 ஆசிரியர்கள் 25 வருஷமா அவர்கள் பணி நிரந்தரம் இல்லாமலே ஆட்சி அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப 5000 பேராசிரியர்கள். நீங்க ஆசிரியர் பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அவரே பேசும்போது என்ன சொன்னாரு? சகோதரர் பேசும்போது 25 ஆண்டுகளாக இருக்கிறார். 25 ஆண்டுகள்ல அதிகமான ஆட்சி காலம் யாருடைய ஆட்சி காலம்? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓடா. தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளவே இல்லை. நீங்கள் தீர்த்த பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்காத பிரச்சனைகளை ஒரு நாளை சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இப்ப தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுத்து அதிமுக இருந்து வந்ததுதான். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்ன எடப்பாடி, அமித் பாபா சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? முடியாதா? கடைசியில என்னையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சுட்டீங்களேடா. விடுங்க அமித் பாபா, இவனை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. பழனிசாமி மேல கொடநாடு வழக்கு இருக்கு. அது இல்லாம இவனோட பையன் மிதுன் மேல கூட நிறைய வழக்கு இருக்கு. என்ன எடப்பாடி, நான் சொல்றது சரிதானே? இப்ப ஒத்துப்பீங்கல்ல? இந்தாங்க மோடி, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. அப்ப எமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? ரெடி எம்டி சார். எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் 2026 தேர்தலில் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பேன். அதுவரை பாஜகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கொடநாடு வழக்கில் இருந்து தப்பிக்கவும் மகன் மற்றும் சம்பந்திகளை காப்பாற்றவும் பாஜகவிற்கு உண்மையான அடிமையாக இருப்பேன்.
வாங்கின காசிற்கு விசுவாசமாகவும் இருப்பேன். நான் ஒரு எச்சக்கலை என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டேன் எனவும் இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும் நீங்க அடிப பழனிசாமி, இனிமே நீங்க வீரசங்கி பழனிசாமி. ஓகே, பேமெண்ட் கொடுங்க. அமித் மாமா, எதுக்கும் ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ரெடி. உங்க பைல்ஸ் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அதை இப்ப சொல்றேன். இந்தியாவை மிக வலிமையாக உருவாக்கிய ஒரு பிரதமரை நாம் பெற்றுக்கிறோம் என்று பெருமையோடு இந்தியாவை மிக வலிமையாக உருவாக்கிய ஒரு பிரதமரை நாம் பெற்றுக்கிறோம் என்று பெருமையோடு முதலமைச்சர் பேசுற செய்தி நான் கேட்டேன். இனிய சகோதரர், பாசமிகு சகோதரர், கரூர் மாவட்ட தலைவர் செந்தில் பாலாஜி அப்படின்னார். அப்படியே ஷாக் ஆகி போச்சுங்க. இதே 2016 இதே கரூர் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஜித் பவாரை குறிப்பிட்ட மாதிரியா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வேற வழி இல்லாம போய் பெரியாரை பிடிச்சி தூக்குனாங்க, கொண்டாடுனாங்க. அதுதான் இன்னைக்கு முப்பெரு விழாவாக இன்றைக்கு மாறி நடந்து கொண்டிருக்கிறதுதான் வரலாறு. இது நாகராஜ் அவர்களுடைய கருத்து, இது வரலாறு இல்ல. ஆனா இப்ப பெரியார் வந்ததுல பாஜகவுக்கு என்ன எங்க சிக்கல் வந்துச்சு? எங்களுக்கு சிக்கல் இல்லைங்க. இன்னைக்கு மோடி பிறந்த நாள் வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரதமர் மோடி பிறந்த நாள் தான் பெரியார் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்ல, சந்தோஷங்கிற மகிழ்ச்சியா சொல்றேன் நான். வெளிப்படுத்துறீங்க, மாறா எங்கேயும் மகிழ்ச்சி வெளிப்பட்ட மாதிரி தெரியல. மானமும் அறிவும் வேண்டும் என்று சொன்னார். அதனாலோ என்னவோ சிலருக்கு அவரை கண்டால் எட்டிக்காயாக இருக்கிறது, அவர் மீது கோபம் வருகிறது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். டெல்லி செல்கின்றோம். நம்முடைய ஒரு தமிழக ஒருவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கின்றார். அவரை பார்க்க போறோம். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அமித்ஷாவை சந்திப்போம். இல்ல, உங்ககிட்ட வேணா அது டைனிங் டேபிள்ல பகிர்ந்து கொண்ட தகவலா இருக்கலாம். பொதுவெளியில் எங்கேயாவது சொல்லப்பட்டது அந்த தகவல்? மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் பாருங்க, அது சொல்றேன். ஒரு கட்சி தலைவர் இங்க இருந்து டெல்லி போறப்ப போய் பார்க்க கூடாதுங்கிறது என்ன விதிங்க? யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. மொழின்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் திமுக ஆட்சியில் தூக்கப்பட்டதான் கேட்கிறேன். ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தை தூக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். என்ன பண்றீங்க? தமிழ் பல்கலைக்கழகங்களை தொடங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. தமிழ் என்று பேசிட்டு நீங்கள் இன்னைக்கும் கூட தமிழ் கட்டாய பாடம் இல்லை. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பிரிவினைவாதத்தை தூண்டியது, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது, 10 பேரை 20 பேரை பிரிச்சது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படியா காயின் பண்ணணும்? பாருங்க, நாங்க ஒருபோதும் பிரிவினைவாதத்தை வளர்த்தலைங்க. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷ பெட்டியினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்ன போது அந்த விமர்சனத்தை எப்படியா காயின் பண்ணணும்னு கேக்குறேன். இங்க எந்த கும்பனாலும் அதிமுகவை அழித்துவிட முடியாது. நாங்க தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரையும் இங்க வந்து கட்சியை கபலீகரம் செய்ய விட மாட்டோம்ங்கறத உறுதியா ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. யாரு? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு.
இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அத போய் துடைத்தேன் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக நான் பார்க்கிறேன். இப்ப போங்க. ஏன் வாங்கணும்? ஊருக்குள்ள நான் ஒரு விஐபி, விபச்சார கேஸ்ல மாட்ட கைதி மாதிரி இப்படி கூட்டிட்டு போறிய, இது நல்லாவா இருக்கு? உள்ள போங்க, இன்னும் நல்லா இருக்கும். சட்டை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். யார் சட்டை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மணலை பாதிக்கப்பட்டவர்கள் சட்டை கிழித்தார். ஏதோ நான் வந்து முகத்தை மறைச்சிட்டு மாதிரி சொல்றேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு வெளிமுறை அளவும் இல்லை. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான், விட்டுறாவிக்கிறான். ஆனா என்ன புரியாத விஷயம்னா, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் மண்மொழி மானத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஊழல் வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கச்சத்தீவை திமுக தரவாத்து கொடுக்கும். அதை நாங்க மீட்கணும். அவர் யார் தெரியுமா? யாரு? கச்சத்தீவை பத்தி தொடர்ச்சியா ஆண்டாண்டு காலமாக ஊடகவாதங்கள்ல ஒரு பொய் பரப்புரையை வைத்து வருகிறார்கள். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. 1971ஆம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாட தொடங்கிய பொழுதே கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என்று ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆதாரங்களை திரட்டியவர் கலைஞர். ஜூன் 29ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டுகிறார். சட்டமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த காங்கிரஸை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன, ஒரே ஒரு கட்சியை தவிர, அது அஇஅதிமுக. அந்த கூட்டத்தில் அதிமுக வெளிநடப்பு கோவை தொகுதியை சேர்ந்த அரங்கநாயகம் தான். அப்ப நம்ம வரலாறு தவறா பதிவு அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in Tamil Nadu. Yes, you are right, exactly right. கோவையை சேர்ந்த அரங்கநாயகம் அவர்கள் வெளிநடப்பு செய்தார் என்பதுதான் வரலாறு. அதிமுக துரோகம் செய்தது. கண்டன கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. தஞ்சையில் கலைஞர் பேசினார், சென்னையில் பேராசிரியர் பேசினார், ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். 1976 ஜூன் 31ஆம் தேதி இந்திரா காந்தியை எதிர்த்து வலிமையாக போராடிய காரணத்திற்காக திமுக ஆட்சியை கலைத்தார் இந்திரா காந்தி. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஆம்பளைங்க அழுக கூடாது. திமுகவோடு கைகோர்த்தவர் எம்ஜிஆர். படத்தோட பேர் சொல்லி நாகராஜ். படத்தோட பேர் சொல்லி கோவை செந்திலின் அந்த குழுவும் அதற்கு செந்தில்வரின் ஆதாரபூர்வமான பதில். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. பிஜேபி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற அதிமுக கட்சியே கிடையாது. அந்த மாதிரியாக நீங்க நெல்லிக்காய் மூட்டையா செதறி 100 தனியா, 7 தனியா, 10 தனியா, யாரும் பார்க்கல. இங்க இருக்கிற 100 பேர் தவிர யாரும் பார்க்கல. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்க பார்த்து இப்ப முத்துராமலிங்க ஏற்கனவே நீங்க கேட்டது இன்னும் நிறைவேறல. அதாவது நான் தென் மாவட்டம் சென்றிருக்கும் போது அங்க இருக்கின்ற மக்கள் வைத்த கோரிக்கை கடிதம் கொடுத்திருக்கிறேன்.
பைத்தியக்கார பொண்ணு பைத்தியக்கார பையன் மகனே பைத்தியக்கார பையல முட்டா பழ. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு கண்டிஷன். இப்ப என்னை பாரு, மீன் பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குளத்தொழில், ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில், மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் வார்த்தா கொடுப்பாங்க. ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? கொலுசு வாங்கி அப்புறம்டா பெங்களூர்ல இருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னென்ன ஆட்டத்தை பார்க்கணும்? மக்களை முட்டாள் நினச்சு நிற்கிறியா? சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமா போவ. துப்பு கட்ட நாய். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு பைத்தியக்கார பொண்ணு பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சுவேன் ஆத்தா அப்பன ஆடு மாடு விட்டாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சாண்டா. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில இல்லை சார். இவங்களை போன ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான்ற முட்டாள் எதுக்கு எல்லாம் வரிசையில் வச்சு வெட்டிடணும். எவனும் தேவையில்லை. டாக்டருக்கு படிச்சுட்டு 1.5 கோடி ரூபாய் ஆகுறாங்க. ஒப்பம் கட்டுவானா கோத்தா கட்டுவானா? இவங்கிட்ட என்னடா பேச்சு? இந்தியாவின் எம்ஜிஆர் யாருன்னா நரேந்திர மோடி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் பெரியப்பா என்றுதான் அழைப்பேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நண்பா, I am waiting. எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருடைய இதயங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை யாரும் மறுக்கல. அப்படிங்கிற ஒரு இருங்க சார், சொல்றேன் சார். ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கணும் சார். ப்ளீஸ் ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க சார். ப்ளீஸ் ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க. அது எங்க இருக்கு? இப்போ நீங்க பத்திரிகையாளர் தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க இல்லையா? இல்ல, அவரை அப்படியே கேட்டுங்க. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. நடிகர்கள் நடந்து போறதே பாதுகாப்பற்ற நிறை, பாலியல் வன்கொடுமை பயமா இருக்குது. பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கியினுடைய கையை பிடிச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர் மிஸ்டர் நரேந்திர மோடி. சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் இருக்காது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். அவரை எல்லாம் வச்சுக்கிட்டு, அவரை தலைவரா வச்சுக்கிட்டு பிஜேபி தமிழ்நாட்டு பெண்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி தயவு செய்து நடிக்க வேண்டாம். வெளியே தலை காமிக்க முடியல, மானம் போது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு. 30 லட்சம் திருநாய்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதுல இருந்து மீண்டு வர்றதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ரோட்ல இவ்வளவு நாய் போகுது. நாயை விட மிக ஆபத்தானது மனித சமூகத்திற்கு பாசிசமும் சனாதனமும். என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்கடா. இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்கிட்டு நாய் எல்லாம் அப்படி நாய் போதும் ஆபத்தான். சனாதனத்தை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு எதிரான வன்முறை நீங்க எப்படி எல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிரஜ்வல் ரேவண்ணா, பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் அடிக்கிட்டே போலாமே. பிரஜ்வல் ரேவண்ணா, பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னும் அடிக்கிட்டே போலாமே. திரும்பவும் சொல்றேன், ஏதோ டிபேட்டுக்கு வந்தா ஆக்கப்பூர்வமா பேசணும், அறிவோட பேசணும். நானும் பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இன்னைக்கு மதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. அதாவது மதுபான மாநாடு நடத்தின பிஜேபி வந்து இங்க சொல்லுது, பேசணும்னா ஏதாவது கொஞ்சமாவது அறிவுபூர்வமா பேசுறாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி பழம். ஏதோ 1000 ரூபாய் கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் ஏதோ அதை பண்றோம் இதை பண்றோம்.
வட மாநிலங்கள கழிப்பறையே இல்லாத நிலைய பெண்களுக்கு வச்சுட்டு கழிப்பறை கட்டி கொடுத்தோன்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட வந்து. சும்மா அறிவு கட்டவனே அம்மா உன் முகத்தை பார்த்தா விடுற துப்பு இல்லாதவன்லாம் வீட்டுல வச்சு. அம்மையார் அவர்களை ரோட்ல இறங்கி நடந்து போக சொல்லுங்க, அப்ப தெரியும் இந்த நாய்களுடைய தொல்லை. லாஜிக்கா பேசணும். அதை விட்டுட்டு நாய் போகுது மதுக்கடைக்கு போறாங்க. அறிவு கட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். பேசணும்னா ஏதாவது கொஞ்சமாவது அறிவுபூர்வமா பேசணும். இதெல்லாம் பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். நீ இல்ல பேசல. மதுபான மாநாடு நடத்திட்டு நீங்க எப்படி சார் பேசுறீங்க? மதுபான மாநாடு நீங்க தான சார் நடத்திட்டீங்க. பிஜேபி நடத்திச்சல மதுபான மாநாடு. இப்படி எல்லாம் நீங்க வெச்சுக்கிட்டு ஏன் நான் என்ன கேக்குறேன், பிரைம் மினிஸ்டர் தான் 56 இன்ச் ரொம்ப வீரமானவர்ல, இந்தியா முழுக்க இனிமே மதுபான கடையே இருக்க கூடாதுன்னு ஆர்டர் போட முடியுமா சார் உங்களால? போச்சடா போச்சடா, எனக்கு வெஜிடேஷன் போடுது, எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் வயதுக்குள்ள போயிடுறேன். உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இந்த நாட்டு பெண்கள் மீது இருந்தா போடலாம்ல. நாயை விட மதுவை விட ரொம்ப ஆபத்தானது இவங்க பேசுற சனாதனம். சாம்பார் ஆப் எனக்கு சனாதனம் எங்க சட்டமா இருக்கு? சும்மா பேசாதீங்க மேடம். எலக்டோரல் பாண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படி தீர்ப்பு கொடுத்தது. ஆனா அந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாக வசூலித்த நிதியை திருப்பி கொடுக்கணும். அது அநீதியானதுன்னு சொல்லல. இது சனாதனம். சனாதனம் எங்க சட்டமா இருக்கு? சனாதனம்னா என்ன தெரியுமா? திரௌபதி முர்முவை நாடாளுமன்றத்தை திறப்பதற்கு கூட உள்ளே விடாதது. அதான் சனாதனம். பெண்களை பத்தி நீங்க பேசுறீங்க. பெண்கள் ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள கூட அந்த அம்மாவை உள்ள நுழைய விடாம தடுத்தது எது? சனாதனம். பெண்களை பத்தி பேசுறீங்க. நீங்க லாஜிக்கா பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு டிபேட்டுக்கு வந்து அறிவுபூர்வமா பேச மாட்டேங்கிறீங்க. சில்லியான காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. பெண்களுக்கு மிக பெரும் ஆபத்து உங்களுடைய சனாதனம் சார், உங்க பிஜேபி கும்பல் சார், நீங்க பேசக்கூடிய ஐடியாலஜி சார். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உங்களுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நாயை விட சரக்கு விட உங்களோட சனாதனம் தான் ரொம்ப ஆபத்தானது. இதாங்க நடந்த உண்மை. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாய. இதாண்டா நாய. சனாதனம்னா ஒரு டெஃபினிஷனை ப்ராப்பரா சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேச வேண்டியது. நீங்க அடுத்த வாட்டி டிபேட் எல்லாம் உங்களுக்கு ஆளுங்க வரும்போது தயவுசெய்து ஒரு லாஜிக்கலா டிபேட் எப்படி பண்ணணும், டிஸ்கஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு வாங்க சார். அப்ப நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சனாதனம். சரி நாகராஜ், சனாதனத்தை கடந்து அடுத்தது வாங்க. மிகப்பெரிய அழிவு. அப்பா மகனை கொல்றான், மகன் அப்பனை கொல்றான் ஏற்படுத்திருக்கிறது. இதை பத்தி எல்லாம் பேசாம என்ன கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் அப்படிங்க. அததான் சொல்றோம், கொஞ்சம் லாஜிக்கா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. நாகராஜ், இந்த மகளிர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. அக்னி, இதை எப்படி அக்னி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பேர் கூட்டணி ஆட்சி தான். ரைட். அந்த கூட்டணி ஆட்சிக்கான விளக்கத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பேசினதுக்கும் அதை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுத்து சொல்றதுக்கும், அக்னீஸ்வரன் அதில் போய் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது, வருங்கால எம்எல்ஏவும் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு மூஞ்சில பூரா விட்டுறேன், உட்காரு. இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னன்னா கூட்டணி ஆட்சியை பத்தி இல்லை. அமித்ஷா அதை போயிருக்காரு சார். அப்படின்னா அதை பத்தி பேசவே வேண்டியது இல்ல, அதை விட்டுருவோம். அத சொல்லிட்டாரு அண்ணன் ஜி.கே. நாகராஜ், அவ்வளவுதான், அதோட விட்டுருவோம். ஜன்தன் வங்கி கணக்கு மூலமா பெண்களுக்கு பணம் கொடுத்தவர். நீங்க உண்மையாவே இந்தியாவின் எம்ஜிஆர் யாருன்னா நரேந்திர மோடி தான். இந்த புடி 2500 ரூபாய். உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுங்க, ஏன்னா உங்களுக்கு உண்மை புரியாதல்ல.
ஆக அதிமுக தலைமை என்ன முடிவு இல்ல அதுல ஏன் ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது? அதை திரும்ப திரும்ப வந்து குத்தி புண்ணாக்கி அதை மருத்துவமனைக்கு போய் பேண்டேஜ் போட்டு அதுல வந்து ஸ்கேன் பண்ணி ஐசியூல உட்கார வைக்கிறதுக்கு ராஜா சாருக்கு என்ன விருப்பம்? டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. எனக்கு விருப்பம் இல்ல. KN நேரு கேக்குறாரு 3 முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, வந்த போதெல்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி வந்து பேசும்போது இல்ல நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி நேரு அதே பேட்டியில தான் கேட்டிருக்காரு. அதனாலதான் அந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு சந்தேகமும் இல்ல. அது 2026க்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி அமைச்சர் கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதுக்கு விலை தெரிஞ்சிடும். அதனால அது இருக்கட்டும். கேரளா இருக்க பொலிட்டிஷியன் யாராவது நீங்க போய் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணி பாருங்க. they know him well. அவங்களுக்கு இவருடைய ஆழம் தெரியும். ஒரு படத்துல சீனாவே வரும், அபர்ணா நடிச்சிருப்பாங்க, சூரிய புற்ற அபர்ணா. அந்த படத்துக்கும் இந்த காட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அதை வச்சாங்கன்னா யதார்த்தமா வச்சாங்க, அதான் நடந்தது. பிளட்டே கிடைக்காது. அந்த நர்ஸ் பவுச்சை திறந்து கசங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கும். அதில் பார்த்தா தலைவர் இடிப்பார், உன்னால் முடியும் விஜய் மக்களுக்கு. கட் பண்ணா பைக்கு பறக்கும், பிளட் போகும். அந்த குழந்தைகிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க. தலைப்படி பண்ணிட்டு ஜூஸ் அந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. மீனிங் நீங்க சமூக சேவை செய்வது என்பது இந்த டிஎன்ஏல இருக்கு. நேத்து விஜய் மாநாடு நடத்துறாரா? நிறைய பேர் யாராவது விஜய் ரசிகர் இருந்தா தயவு செய்து நான் சொல்ற விஷயத்துல கோவப்படாம உள்வாங்கி பாருங்க. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடினாரு. அப்படி பிறந்த நாள் கொண்டாடும் போது விஜய் மேல உண்மையிலேயே அன்பும் பற்றும் என் வெறியும் கொண்ட ரசிகர்கள் அவர் வீட்டு வாசல்ல போய் ஆயிரக்கணக்கான பேர் நின்னான். ஆனா விஜய் என்ன பண்ணாரு? காரை வந்து அந்த கண்ணாடி கூட திறக்காம டோரை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டு நேரா திரிஷா வீட்டுக்கு போயிட்டாரு. திரிஷாவோட நாயை கையில தூக்கி கொஞ்சினாரு விஜய். திரிஷாவோட நாயை கையில தூக்கி கொஞ்சினாரு. நேற்று மாநாடுல விஜய பார்க்கணும்னு அவர் ரேம்ப் வாக் நடத்துறாரு. அது மேல ஏறினவன் யாரு? அவர் தொண்டன் தானே. அவருக்காக சொந்த காசை போட்டு, அவருக்காக பேனர் வச்சு, அவருக்காக பஸ் பிடிச்சு, அவருக்காக கட்டு சொத்தை கட்டிட்டு என் தலைவனை தொட்டு பாத்திர மாட்டாலும் மேல ஏறி தொட வந்தவனை பவுன்சர்கள் வச்சு தூக்கி வீசுற காணொலிகள் இருக்குது. ஒரு தலைவன் செய்கிற செயலாது. தன்னை நம்பி வந்து தொண்ட நீ என்ன கொடுத்து வச்சிருக்கியா? நீ லட்சமா கொடுத்திருக்கியா? கோடி கோடியா கொடுத்திருக்கியா? அவன் காசு கொடுத்து வாங்கிருப்பியா? நான் உனக்கு கேட்கிறேன். நாளைய தீர்ப்புல ஒரு மூஞ்சி விஜய்க்கு. அந்த விஜய் இன்னைக்கு ராம்பாக் வந்தது நாய் சீன் இருக்குமா? விஜய நாய் சீன் இருக்குமா? 50 படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. 60 படங்கள் மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. யாரால நீங்க சூப்பர் ஸ்டார்? 300 கோடி 400 கோடி காசு வாங்குறாரு. யாரால அவரு? சாதாரண கூலி வேலைக்கு போறவன், கொளுத்து வேலைக்கு போறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கட்டணம் கட்டுறவன், இவன் கொடுக்குற காசு 1000 ரூபாய் டிக்கெட். 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? இவர் வந்து ஊழலை இல்லாம நான் பண்ணிடுவேன் பேசுறாரு. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? நீங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? அது கருப்பு பணமா இல்லையா? அது கருப்பு பணமா இல்லையா சொல்லுங்க. உங்க சொன்ன கேப்பா விஜயா விற்க சொன்னாருன்னு. ஆமா விஜய் தான் விற்க சொன்னாரு. விஜயோட டிக்கெட் ரேட் 150 ரூபாய் தான் விற்கும்னா விஜய்க்கு எவ்வளவு 300 கோடி கொடுக்க மாட்டான். விஜயோட டிக்கெட் ரேட் 1000 ரூபாய் வித்தானா 4 நாள் 400 கோடி 500 கோடி சம்பாதிச்சு எப்படி? அதனாலதான் இவருக்கு காசு கொடுக்கலாம் 300 கோடி. சிறந்த இயக்குனர் வெற்றிமாறனை பற்றி நெற்றி கண்ணில் பேசுவது, அது இப்படி ஒரு டாபிக்ல பேசுறது பெருமையான டைரக்டர். நீதான்டா புள்ள. யோ பாத்தியா? இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அவர் நெற்றி கண்ணில் அவர் மூடு விழாவை வந்து பேசுறதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விழா தான். ஐயோ கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. நெற்றி பொட்டில் அடித்தது போல் கதைகளை சொல்லக்கூடிய வல்லமை நிறைந்தவர் வெற்றிமாறன். யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொட்டு கும்பிடலாம், அந்த அளவுக்கு இருந்தது வெற்றிமாறனுடைய படைப்புகள். தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய். பேட் கேர்ள்ங்கிற டைட்டே வந்து தப்பு இல்ல. நீங்க பேட் கேர்ள் ஏன் வைக்கிறீங்க? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பேட் கேர்ள்? இதுக்கு தாவள பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்கா ஐயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க சார். பேட் கேர்ள் நீங்க சார் எனக்கு பதில் சொல்லுங்க சார். பேட் கேர்ள் டைட்டில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? குட் கேர்ள்னு சொல்லுங்க சார். பின்னாத்துக்கு நீ டென்ஷன் ஆகுற. நீ உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே பச்சை புள்ளிங்களுக்கு அடிச்சு விடுற. நான் ஓகே தானே உனக்கு? वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातहू. நீங்க பேட் கேர்ள் ஏன் வைக்கிறீங்க? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பேட் கேர்ள்? குட் கேர்ள்னு சொல்லுங்க. இல்லங்க. குட் கேர்ள்னு சொல்லுங்க. குட் கேர்ள்னு சொல்லுங்க. இல்லங்க.
குட் கேர்ள்னு சொல்லுங்க. உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன். பொளச்சு போய் சொல்லன்னு விட்டு. அப்படி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். இங்க என்ன கேட்க போற? கேக்குறேன் பாரு. சார் நான் ஒரு படம் பார்க்க போறேன் சார். பேட் கேர்ள்னு ஏன் ஒரு கேர்ளை பத்தி ஏன் பேட்னு சொல்றீங்க? இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாகி போச்சியா? இது ஒரு கேள்வியா? இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்ல. எனக்கு பெண் வந்து குட்டுங்க. நீங்க அதுதானே பண்ணணும். நீங்க வெற்றிமாறன், நீ பேடுன்னு ஏன் சொல்ற? வெற்றிமாறன், நீ பேடுன்னு ஏன் சொல்ற? உடம்பழகி உரிச்சு விட்டா பேரழகி. உடம்பழகி உரிச்சு விட்டா பேரழகி. தண்ணி எறிஞ்சாலும் ஒரு பேர், தண்ணி வடித்தாலும் ஒரு பேர். தண்ணி எறிஞ்சாலும் ஒரு பேர், தண்ணி வடித்தாலும் ஒரு பேர். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஏன் தமிழ் பொண்ணு குட்டுப்பா, அதை ஏன் பேடுன்னு சொல்ற? யார் பேட் ஆக்குனது? வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்க வந்து ஃப்ரீடம் தரேன் சொல்லிட்டா நீங்களே இப்ப அதை பேடுன்றீங்க. என்னுடைய மூத்த என்னுடைய 90s முன்னாடி இருந்த என்னுடைய அத்தனை சகோதரிகளும் தெய்வங்கள். ஆஹா மனோடு என்ன உள்ளது. இப்ப நீங்க ஃப்ரீடம் தரேன் உங்க சினிமால தப்பு தப்பா காட்டி, இப்ப நீங்க ஃப்ரீடம் தரேன் உங்க சினிமால தப்பு தப்பா காட்டி, இப்ப நீங்க ஃப்ரீடம் தரேன் உங்க சினிமால தப்பு தப்பா காட்டி. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? தப்பு தப்பா காட்டி ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? இந்த கலாச்சாரத்தில் பெண் வந்து ஒரு பொம்மை. ஒரே நிமிஷங்க, நீங்க தானே சோனியா பாட்டு? ஆமா. என்ன அதுல என்ன நான் தப்பா காட்டிட்டேன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சைவம் அசைவம் அந்த பாட்டுல வரலையா? இல்லையா? அது இல்லன்னு சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க பிரவீன் காந்தி. சார் தூக்கி வச்சு கொண்டாடுங்க சார். சார் தூக்கி வச்சு கொண்டாடுங்க சார். நிறுத்துறா. போதுன்னு பொறுமையா இருந்தாக்கா பொம்பளை பொயில காம்பா நினைச்சுக்கிட்டியாக்கா? வாயில போட்டவன கீழே துப்புறதுக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருந்தனே, அது காரணம் என்றா? என்னென்ன பாட்டு வரிகள் இருந்தது? சரி, அது வந்து ஆக்கிராஜோட முந்தானம் முடிச்சோட இது தப்பா? அதெல்லாம் இப்ப நீங்க கம்பேரிட்டிவ்க்கு போறீங்கல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல உங்க நான் பதில் சொல்ல என்ன தெரியுது? இது பைத்தியமா? அந்த தமிழ் பெண் உங்களுக்கு பராசக்தியை கம்பேர் பண்ணீங்கன்னா சார், பராசக்தி கால. ஒரே நிமிஷம் சார், நான் ஒண்ணு யாருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரே நிமிஷம் இருங்க. முட்டாமல் போனால் மோகம் இல்லைன்னு யார் எழுதுனது? முட்டாமல் போனால் மோகம் இல்லை. அதோட நான் வரியில சொல்லிட்டு என்ன நான் சொல்லுவேன் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரவீன் காந்தி. உங்களை கவனிக்க வைக்கிற விஷயத்தை போறதா டீசர் ஃபர்ஸ்ட் லுக்லாம். ஓகேங்களா? அப்ப நீ அதையே இப்படி பண்ணி வச்சிருக்கனா படம் என்ன பண்ணிருப்போம்? என்ன எதை நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போறேன்? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? அதான் கதை. சார் நான் திருப்பி சொல்றேன், வெற்றிமாறன் ஒரு மிக சிறந்த, நம்ம பாராட்ட வேண்டிய, நான் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரிங்க. நான் பொல்லாதவனை அப்படி நடிச்சவன். ஓகே, அவருடைய படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில படங்கள் சில டிமாண்டுகளோட உள்ள வருது. ஃப்ரீடம் வாங்கி தரோம். என்ன ஃப்ரீடம் வாங்கி தரீங்க? எங்க இங்க ஃப்ரீடம் இல்ல? பெண்களுக்கு எங்க இங்க ஃப்ரீடம் இல்ல? ஃப்ரீடமான நாடுங்க இது, ஃப்ரீடமான நாடுங்க இது. ஏய் என்கிட்டயே கதை விடாத. ஊர்கள்ல இருந்த பெண்கள் தான் தெய்வம், இப்ப இருக்க பெண்கள் தெய்வம் இல்லன்றீங்களா? 90s முன்னாடி இருந்த என்னுடைய அத்தனை சகோதரிகளும் தெய்வங்கள். நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க சார். சார் பேட் கேர்ள், நீங்க ஃப்ரீடம் சார். எனக்கு பதில் சொல்லுங்க சார். பேட் கேர்ள் டைட்டில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? குட் கேர்ள்னு சொல்லுங்க சார். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்கள் பார்வையே பேட்னா அப்ப கேர்ள் பேடா? உங்கள் பார்வையே பேட்னா அப்ப கேர்ள் பேடா? தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். நீங்க ஏங்க அதை முடிவு பண்றீங்க? ஒரு படைப்பாளி அவங்க முடிவு பண்ணலாம். எது ரட்சகன்ற பேரை மாத்துங்க நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் விளக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட எங்க பக்கத்துல உட்காந்துருப்பியா? இல்லவா? ஜோடி மாத்துங்க, ஸ்டாரை மாத்துங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஸ்டார்ன்றது நீங்க மாத்துனீங்கன்னா நட்சத்திரம்னு மாத்தலாம், தப்பு இல்ல. ஆனா பேட் கேர்ள் நீங்க என்னன்னு போறீங்க? வெரி பேட் கேர்ள்னு சொல்றோம். ஆயா கிட்ட ஆயா இங்க வந்துட்டேன் சார்.
நான் என்ன சொல்றேன், குட் கால்னு வை. ஒரு ப்ரொஃபஷனல், நானே கஷ்டப்படுறேன். நீங்க ஒரு இளஞ்சிட்டு, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யோ, நான் இந்த சமுதாயம் குட்டா வருதுன்னு சொல்லு. அதை விட்டு நீயே பேடு, நீ முத்திர குத்துற. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உங்களுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. ஒரிஜினலா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பேட் கேர்ள் டிக்கெட் பேட் கேர்ள் கொடுப்பாரு. எனக்கு ஒரு சொல்லும் போதே அது ஒரு பேட் வைப்ரேஷன் தானே சார். அது பேட் கேர்ள் எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா, சார் சொன்னார் பேட் கேர்ள்ங்கிறது வந்து ஏன் வந்து பேட் கேர்ள் சொன்னீங்கன்னு. குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்தது, அஜித் படம். அது ஏன் வந்தது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்தது, அஜித் படம். அது ஏன் வந்தது? எடுத்தவன குட் தானே சார், எடுத்தவன பாசிட்டிவா ஆரம்பிக்குதுல. குட். பொல்லாதவங்கிற படம் என்னத்த சொல்ல வருது? பொல்லாதவங்கிறது பாசிட்டிவானதா? பொல்லாதவங்கிற படமே, படத்தோட டைட்டில் நெகட்டிவ் தானே? உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. நான் திருப்பி ஈவேராக்கெல்லாம் போய் நிப்பேன். வெற்றிமாறனுடைய முதல் படம் தானே. அப்போ ஒரு பெண்ணுக்கு பேட் கேர்ள்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, ஒரு ஆணுக்கு வந்து பொல்லாதவன்னு வச்சா அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து துள்ளுவத நிலைமையில இருந்து ஆரம்பிச்சு பல விடலை பருவங்க அடல்சன் மூவிஸ் இங்க நிறைய வந்திருக்கு. அது ஆண்களை மையப்படுத்தி வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? சாருடைய துள்ளல் படத்தை எடுத்துங்க, அதுவே கிட்டத்தட்ட ஒரு அடல்சன் மூவி தான். அது என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆண்களை மையப்படுத்தி ஒரு படம் வரப்ப இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பாலியல் வேட்கையை வந்து சொல்றப்ப மட்டும்தான் அது வந்து பிரச்சனையா மாறிடுது. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? தயவு செய்து உங்க போக்க மாத்துங்க. உங்களை யாரும் அடிக்கல, திணிக்கல, பிதுக்கல, ஒண்ணும் பண்ணல. நீங்க பாட்டு கம்முன்னு ஒரு படம் எடுங்க, நல்ல படமா எடுங்க, காக்கா முட்டை மாதிரி எடுங்க. நாங்க காக்கா மாதிரி வந்து கியூல நின்னு பாப்போம். போன மாசம் ஆணவ கொலை நடக்குது, கவின் ஆணவ கொலை. அதுக்கு பின்னாடி ஒரு யார் காரணம்? சார் யார் சார் காரணம்? படங்கள் சார், படங்கள். ஆமா, நீங்க இப்ப வந்து இப்ப தேவரமன் படத்தை நீங்க வந்து அந்த படம் எடுக்கிறப்ப சாதி பிரச்சனை கிடையாது, சின்ன கொண்டு எடுக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப தலித்துகள் காலங்காலமா உங்களுக்கு வந்து கொலை பிடிச்சிட்டு உங்களுடைய காலடி மண்ணத்தை எடுத்து நெத்தியில பொட்டா வச்சுக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அப்ப வந்து சாதி பத்தி பேசுறதே கிடையாது. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஓடா ஜோக்கர். அந்த படங்கள் என்ன சொல்கிறது? நாங்க தான் உசந்த சாதின்னு சொல்றதில்லை. நான் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நீ என்னை ஒடுக்குகிற, நமக்கு மேல ஒருத்தருக்கு அவன் உட்கார்ந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு உரையாடலை முன் வைக்குது. இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. அப்ப வந்து கேரளா ஸ்டோரி என்ன, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ன, அது மட்டும் எப்படி தாண்டி வருகிறது? அதையே வந்து இந்திய அரசு கொண்டாடுகிறது. பிஜேபி ஆளக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒன்னா லீவ் விட்டு அந்த படத்தை பாக்குறாங்க. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து பிரதமர் படம் பாக்குறாரு. கோவாவுடைய பிலிம் ஃபெஸ்டிவல்ல போறாங்க, வந்து ஈரான் வந்து கார் துப்பிட்டு போறது. படமே கிடையாது, உனக்கு படமே எடுக்க தெரியல, நேஷனல் அவார்டு கொடுக்குறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையோ இப்படி இழுத்து வயனா இருக்கானே. ட்ரீம் கேர்ள்ல வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா, இதே பேட் கேர்ள்ல வந்து இருக்குன்னு சொன்னா, கௌதமன் படத்துல இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசினா பிரச்சனை கிடையாது, தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசினா அது பிரச்சனை ஆகுது. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு. செங்கோட்டையனை தொடர்ந்து அஇஅதிமுகவுடைய மிக முக்கிய நிர்வாகி ஒருவர், முன்னாள் அமைச்சர் ஒருவரும் போர்க்கொடி தூக்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? சத்தம், சங்கு சத்தம், சங்கா. என்னால நம்ப முடியல, உண்மையிலே என்னால நம்ப முடியல. அவரா? என்னங்க சொல்றீங்க? அவரு உண்மையிலே அவர் வாய்ப்பு இருக்குதா? எப்படிங்க? இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. அவரு உண்மையாவா தான் சொல்றீங்களா அப்படின்னு நான் திருப்பி சோர்ஸ்ல கேக்குறேன். நம்புங்க, என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சோர்ஸ், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சோர்ஸ்.
என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். என்னம்மான்றல எங்களோட அம்மா, என்னம்மா இல்ல எங்களோட அம்மா, எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றது மட்டும் இல்ல, இன்றைக்கு இது தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்காக இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கழகத்துடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி, கழகத்துடைய அனைத்து தொண்டர்களுடைய வேண்டுகோளின்படி, அனைத்துடைய சட்டமன்ற குடும்பத்தை முடிவின்படி செயலராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்க அம்மாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள், கட்சியால் அடையாளம் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ என்ன ஒருவேளை இருக்குமோ சிறுமிக்கிட்டே தெரியல. என்ன விஷயம்? ஒருவேளை இருக்க மாட்டோம். எனக்கு இன்னமும் கூட எனக்கு கொஞ்சம், ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆமா 3 நாளா அந்த ஆளை கண்ணுலயே காணுமே ஐயாவை. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூப்பிட்டேன். செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள் இருந்து நீக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் நீங்க பேச்சுவார்த்தை 10 நாளுக்குள்ள தொடங்கி எல்லாரும் இணைக்கணும், இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படிலாம் சொன்னார் இல்லையா, அந்த பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டிக்கு பிறகு செல்லூர் ராஜுவை பாக்குறேன், வேற எங்கேயோ போகுது. இருக்கட்டும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன வேலை? எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் பாக்குறோம். ஆனா நான் தேடி தேடி பாக்குறேன், அவரை மட்டும் காணவே இல்லைங்க. நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், இப்போ காணவே இல்லைங்க. அப்போ ஒருவேளை ஐயா ஜாமியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அந்த ஐயா ஜாமி யாரு? என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானுங்க. எவ்வளவு வருஷமா சொல்றேன், பாஜக அதிமுகவை துண்டாடும் வேலையை தொடங்கி விட்டது. பாஜக ஆரம்பிச்சிடுச்சு, இந்த வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டீங்க, ரத்தம் கக்கி கீழே விட்டான். அனுப்பிடுங்க, வீட்டுக்கு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கிட்டாங்க, பரவாயில்லையா? குடும்பமே வா. இப்ப என்ன சொல்றேன், செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தூக்கிட்டாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எல்லா பொறுப்புலையும் தூக்கிட்டாரு. தூக்கிட்டு இவன் பொறுப்பு கிடையாதுட்டாரு. என்னையா தோல் உரிப்பன் சொன்ன? ஐயோ, நல்ல கண்ட நொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. தம்பி என்னாச்சு தம்பி? அட அறிவு கட்டவனே, ஆசிட் அடிச்சுட்டாயின்னு சொல்றேன், என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். கூறு கட்டவனே, செவுட்டு பயலாடா அடிச்சு. இவர் என்ன நினைச்சாரு, பொறுப்பு கிடையாதுன்னு உடனே என்னடா எப்படின்னு அடுத்தது என்ன நடக்கும்னு யோசிச்சா, அவருக்கு அடுத்த கட்ட ட்விஸ்ட் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. செங்கோட்டையன் போன உடனே பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தாது என்று நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அங்கதான் தப்பு பண்ணார். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவங்க பதவியை ராஜினாமா பண்றாங்க. 2000 நிர்வாகிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது என்பது எதை உணர்த்துகிறது கரெக்டா உங்களுக்கு புரியுதா? எதை உணர்த்துகிறது என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு செக் மாப்பு தனியா விட்டு போயிட்டாரு. நான் எப்படி வெளியே போவேன்? கூட்டிட்டு போனா எங்கடா இருக்க கோபால்? அதிமுகவில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுகிறார், நீக்கம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வாரே என்று சொன்னால், இன்னைக்கு பதவியை ராஜினாமா செய்த இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொண்டு அஇஅதிமுகவிலிருந்து விலகுவார்கள். அப்ப ஈரோடு மாவட்டத்துல அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஏன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருவாரியாக செங்கோட்டையனோட வெளியில வந்துருவாங்க. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்க. அண்ணாமலை தான் பிரச்சனை, அண்ணாமலைய மாத்துங்க அப்படின்னு சொன்னாருன்னு அண்ணாமலையை மாத்திட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து வச்சாங்க. பாவி சண்டாளா,
நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்ப நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் என்ன பண்றாரு, பிரதமரை பாக்கணுங்க, எனக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு நயினார் நாகேந்திரனுக்கு போன் பண்றாரு. நயினார் நாகேந்திரன் போன் எடுக்க மாட்டேங்கிறார். வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ்ல எஸ்எம்எஸ்ல செய்தி போடுறாரு, நான் இந்த மாதிரி முன்னாள் சீஃப் மினிஸ்டர், எனக்கு இப்ப வந்து மோடியை பாக்கணும், எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பதிலே இல்ல. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா, ஏன் அது வந்து இது பதிலே இல்லாம போனோம்னா கடுப்பா என்ன செய்யறாரு ஓபிஎஸ், நான் கட்சியை இது கூட்டணி விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து விலகுகிறேன்னு அறிவிக்கிறார். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அறிவிச்ச உடனே இதுக்கு பின்னாடி எல்லாம் அண்ணாமலை இருக்கிறாரு. அதுக்கு வர அதான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரு. எனக்கு ஒரே தைரியம், நான் ஓட்டுக்கினேன். டேய் முன்னாடி வாடா. அண்ணே பின்னால உட்கார்ந்தா கொஞ்சம் ஈஸியா நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. அப்ப அண்ணாமலை ரொம்ப பிளான் பண்ணி தெளிவா நயினார் நாகேந்திரன் காலி பண்றதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தனே. யார் நீ? போய் பேசாதடா. நயினார் நாகேந்திரன் தான் பிரச்சனைன்னு ஓபிஎஸ் முதல்ல போர்க்குடி தூக்குறார். அடுத்தது பின்னாடியே டிடிவி தினகரன். உங்க பாட்டுல குத்தா இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு போடா. என்ன குற்றம் கண்டாய்? இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, நயினார் நாகேந்திரன் தான் பிரச்சனைன்னு மொத்த லைட்டை நயினார் நாகேந்திரன் மகன் திருப்பி விட்டார். துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. அண்ணாமலை வெளியில வந்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆகாது. சோ எதிரிக்கு எதிரி நண்பன். இப்ப அண்ணாமலையும் டிடிவியும் ஓபிஎஸும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட ஒராசிட்டே இருக்குது பாரு. இவரு நயினார் நாகேந்திரன் குறி வைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி யாரு? செங்கோட்டை. எடப்பாடி பழனிசாமி பாருங்க, எல்லாரும் ஒன்னா நின்னா தான் நாம ஜெயிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை. எனவே எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்தா எப்படிங்க அப்படின்னு செங்கோட்டையன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். இப்ப மத்தியஸ்தம் பண்றதுக்கு பாஜக வரும். சும்மா பாஜக வரும்னு சொல்லாதீங்க சார். பாஜக வரும்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? நான் சொல்லல, ஐயா குருமூர்த்தி சொல்லுகிறார். நீ சுமாரா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே சார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் கிடைக்காது சார். அவர் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், 2 பேரையும் மாத்துங்க சார். புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? அப்போ அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றி விட்டு இவங்க ஆள் ஒருத்தர் அதிமுக தலைமைக்கு கொண்டு வரணும். அந்த பக்கம் பாஜகவுக்கு நயினார் நாகேந்திரனை மாத்திட்டு அண்ணாமலையை கொண்டு வரணும். இதுக்கு இவங்க எல்லாரும் தெளிவா பிளான் போட்டு அழகா வேலையை தொடங்கி ஒரு பக்கம் நடக்குது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்ப இதெல்லாம் மத்திய தலைமைக்கு தெரியாது சார், எல்லாம் தெரியும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அவங்க தான் அதிமுக எப்படியாவது நாசமா பண்ண போறாங்களேங்கிற முடிவு கொண்டுட்டாங்களே. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு அவங்க எல்லாம் கூட்டணியில இருந்திருக்கணும், இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும், அவங்க கூட்டணியில தான் இருக்கணும், கொஞ்சம் அவசரப்படாம முடிவெடுக்கலாம், அவங்க இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு அண்ணாமலை. அண்ணாமலை பக்கம் நிக்கிறதா, நயினார் நாகேந்திரன் பக்கம் நிக்கிறதா, எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிக்கிறதா, செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி பக்கம் நிக்கிறதா? இவங்க எல்லாரும் சண்டையை போட்டு பிடிச்சு விட்டாங்கன்னா பாஜக 10 ஓட்டு கூட வராது. என்னடா செய்யறதுன்னு பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா நிக்கும், அந்த குதிரையில ஏறி சவாரி செஞ்சு எப்படியாவது எம்எல்ஏ வாங்கி சட்டமன்றத்துக்குள்ள போயிடலாம்னு பார்த்தா இது நடக்காம போயிடுச்சேன்னு அவங்க இப்ப கருப்புல இருக்காங்க. அவர் திடீரென்று தீவிர திருமதி வி கே சசிகலாவின் ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொள்வார். என்னம்மா இல்ல எங்களோட அம்மா, என்னம்மா இல்ல எங்களோட அம்மா. திடீரென்று ஐயா எடப்பாடியின் ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொள்வார். யாருடைய தெய்வம் இந்த அதிமுகவிற்கு தேவை இல்லை. அவருடைய வேலை, சசிகலா என்பவர் யார்? அம்மா வீட்டில் வேலை செய்து வந்தவர்கள், ஒரு உதவியாளர். அம்மா இல்லை, அம்மாவோட அவருடைய வேலையும் முடிஞ்சு போச்சு. பேசினாலே உச்சஸ்தாதியில தான் பேசுவார், சட்டம் போடுவார், கருப்பா சுருட்ட முடி வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளத்தை தான் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
அவர்தான். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா.